அலோ தெம் டு ப்ளூம், அவர்களும் மலரட்டும் அப்படின்னு ஒரு புக்கு ஃபாதர் டோபி ஜோசப் ஆத்மமித்ராலேருந்து குழந்தைங்களுக்காக சைல்டு அப்யூஸ் அந்த அவேர்னஸுக்காக ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. அதை படித்து பார்க்கும்போது தான் வருது. சின்ன குழந்தைங்க உள்ள நம்ம எடுக்கிறோம், கொஞ்சிரும், தாளாட்டுறோம், மானே பொன்மானே அப்படின்னு. அப்படியே அந்த குழந்தைங்க வளர வளர ஸ்கூலு யூனிஃபார்ம் அதெல்லாம் மாட்டி கிளம்புற போது கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் போடாத அழாத அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்கள அந்த ஷவுட்டிங் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம அப்படியே அவங்கள டெப்ரஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம இந்த ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கும்போது வாழ்க்கையில் அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்போது, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது சத்தம் போடாத அழாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி வைக்கும்போது அவங்களுடைய வாய்ஸ் லோயர் ஆயிடுது. வாய்ஸ் எவ்வளவு லோயர் ஆயிடுதோ அவ்வளோக்குள்ளே அவங்களுக்கு ஆபத்து நிறையா இருக்குது, டேஞ்சர் நிறையா இருக்குது. ஏன்னா குழந்தைங்க பஸ்ஸில் போகிறாங்க, வெளியே போகிறாங்க, மூவ் பண்ண போகிறாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொசைட்டிக்குள்ளே மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆகி வாழ போகிறாங்க. அங்கே அரக்கர்களும் இருப்பாங்க, தீயவர்கள் இருப்பாங்க. அவங்கள தூக்கி எடுத்து அப்யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் இந்த குழந்தைங்க சத்தமாக ஐயையோ காப்பாத்துங்க அப்படிங்கிற அந்த குரலை கொடுக்காம சவுண்டே வெளியே வராமல் இருந்தால் என்ன ஆகும்? அது அக்செப்டன்ஸாக மாறிடும் இல்லையா? அந்த கெட்டவங்க, அரக்கர்கள், குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் அதை அவங்க பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்கள மேலே 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 துன்புறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகளை யார் கொடுக்குறாங்க? நாம் கொடுக்குறோம். கத்தாத, பேசாத, அழாத, சத்தம் போடாத அப்படின்னு நெகட்டிவாக பிள்ளைங்களை வளர்க்க அவங்க அந்த சொசைட்டிக்குள்ள உள்ளே போகும்போது அவங்களுடைய குரல் வெளியில் சத்தமாக வர்றதில்ல. சத்தம் குறைய எதிரிகள், அந்த துரோகிகள், அப்யூஸ் பண்ணுற அந்த கேரக்டர் உள்ள மக்கள் இந்த குழந்தைங்களை தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளில், ஆல்ஃபாபிகருடைய பயிற்சிகளில் குழந்தைங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஸ்கூலில் போய் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு 10 minutes ஷவுட் அப்படிங்கிற பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஷவுட் கத்துற நல்லா கத்துற அவனுடைய. ஏன்னா நீங்கள் கத்த தான் அந்த குழந்தைங்க கத்த தான் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வருவாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு. இந்த குழந்தைங்க எதுவுமே சத்தம் போடலைன்னா, அவங்களுக்கு போய் கேட்கலைன்னா யாரும் சப்போர்ட் பண்ண வரப்போகிறதில்ல. ஒருவேளை இந்த குழந்தைங்க நல்லா ஷவுட் பண்ணுறாங்கன்னா இந்த எதிரிகள், அந்த கயவர்கள் அச்சுச்சோ யாரோ வந்துடுவாங்களோ நோ அப்படின்ட்டு வெளியில் போகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைங்களை கத்துவதற்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே கத்துறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ஏன்னா இன்றைய உலக சூழ்நிலையில் குழந்தைங்க ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் நம்ம குழந்தைங்கள கத்துறதுக்கு ஐயோ காப்பாத்துங்க, அச்சோ அப்படி பண்ணிட்டானே, தொடாத அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுக்க குழந்தைங்களுக்கு யாராவது தேவையில்லாத விஷயத்த செஞ்சாங்கன்னா நான் ஷவுட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மனங்கள் மலரட்டும். அலோ தெம் டு ப்ளூம், அவர்களும் மலரட்டும், நம் குடும்பமும் மலரட்டும், உலகமும் மலரட்டும். தேங்க்யூ, நன்றி, மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. மனங்கள் மலரட்டும். தேங்க்யூ.